மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவியலில் வந்து 2D பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு செக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த செக்ஷனை நம்ம எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்க்கிள், வட்டம், அது போக நடைபாதையின் பரப்பு. டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை பற்றி லைட்டாக இன்ட்ரோ கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வட்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு வட்டம் எடுத்துக்குவோம். சரிங்களா? இது வந்து என்னோட மையம்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே, இது வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரம் வந்து ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? வட்டத்தோட ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணணும், சென்டர் வழியாக பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லைனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயமீட்டர், விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, ஆரம் அப்படின்னா விட்டத்தில் பாதி, d/2. இதே இது டயமீட்டர் அப்படின்னா ஆரத்தை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து நமக்கு டயமீட்டர். இந்த ரெண்டு ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில சம்மில் விட்டம் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க, ஆரம் நம்மளாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ விட்டத்தை ஒரு 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆரம் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ வட்டத்தோட சுற்றளவு பெரிமீட்டர் ஃபார்மில் வந்து என்ன வரும் அப்படின்னா 2πr அப்படின்னு சொல்லி வரும். இதே இது பரப்பு ஃபார்மில் வந்து என்ன வரும்னா πr² அப்படின்னு சொல்லி வரும். இதில் இந்த பை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். பையோட மதிப்பு வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து 22/7, இன்னொன்று வந்து 3.14ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டில் எதனாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம இந்த இதுதான் எடுப்போம். சரிங்களா? ஒரு 99% இந்த 22/7 தான் இருக்கும். ஒரு சில நேரம் சம்மில் 3.14ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நடைபாதை. நடைபாதையில் ஃபஸ்ட்டு வட்ட வடிவ நடைபாதை. இது பிக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும், வெளியில் ஒரு சர்க்கிள் இருக்கும். கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நடைபாதையின் பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா πr². பெரிய வட்டத்திலிருந்து இந்த சின்ன வட்டத்தை எடுத்து விட்டா போதும். கரெக்டாக இது வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்போ பெரிய வட்டத்தின் பரப்பு மைனஸ் சிறிய வட்டத்தின் பரப்பு. பெருசுக்கு வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிடும், πr². சின்னதுக்கு வந்து ஸ்மால் ஆர் எடுத்துருக்கோம், இதுக்கு πr². இப்போ இந்த ரெண்டுலேருந்து எதை காமன் எடுக்கலாம்? ஒரு பையை காமன் எடுக்கலாம். எடுத்தால் என்ன வரும்? r² மைனஸ் r² வரும். சரிங்களா? அப்போ பை இன்ட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? r மைனஸ் r இன்ட்டு r+rன்னு வரும். இதை ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். இதில் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா அகலம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க, வித் ஆஃப் த பாத் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. r மைனஸ் r இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? அதாவது இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பெரிய ஆர்லேருந்து இந்த சின்ன ஆரை எடுத்து விட்டா போதுமா, நமக்கு இது கிடைச்சிருமா? கரெக்டாக அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், r மைனஸ் r. ஓகே, இதை வச்சு நமக்கு சம்மு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து செவ்வக வடிவ பாதை. இது வந்து உள்ள ஒரு செவ்வகம் இருக்கும், வெளியில ஒரு செவ்வகம் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, உள்ள உள்ளதை LBன்னு எடுத்துக்கணும், வெளியில் உள்ளதை கேபிட்டல் L கேபிட்டல் B அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நடைபாதை அப்படின்னு சொல்லி என்னன்னா எதை சொல்லுவோம்னா இந்த இதை தான் சொல்லுவோம்.
ஸோ இதோட பரப்பு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து ஏரியா ஈக்குவல் டு பெரிய செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் சிறிய செவ்வகத்தின் பரப்பு. சரிங்களா, பெரிய செவ்வகத்தோட பரப்புனா செவ்வகத்தோட பரப்பு ஃபார்முலா போன இதில் பார்த்துருப்போம். எல் இன்ட்டு பி மைனஸ் எல் இன்ட்டு பின்னு வரும். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக சர்க்கிளுக்கு இந்த ஃபார்முலா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் இந்த 3 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலா தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ஃபார்முலா பாருங்கள், பார்த்தாலே நம்ம பணப்படம் ஆயிரும். சரிங்களா, ஒவ்வொரு சமமாக பார்க்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம இங்கே இதில் கொடுத்துருப்போம். சரிங்களா, அங்கே பேசுனது எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலா. இது வந்து செவ்வகத்துக்கு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேசிக்கான சம்மாக பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்க, ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்ட தகட்டின் சுற்றளவு என்ன? சரிங்களா, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்குலர் பிளேட். சரிங்களா, சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 14ன்னு கொடுத்துருக்காங்க. 1 இங்கே 2ன்னு வரும். 2 4 இன்ட்டு 22. சரிங்களா, அப்போ 8 8 88ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். அடுத்த சம் பாருங்களேன். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ ஆரமும் விட்டமும் கேட்குறாங்க. ஆரம் கொடுத்துட்டு விட்டம் கேட்டால் ஃபார்முலா என்ன? விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்க, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது கிடைச்சிரும். கரெக்டாக? அப்போ மேபி இது வரலாம். இங்கே ஆரம் பெருசாக இருக்குது, விட்டம் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ இது வராது. இங்கே 20 ஒரு 2ஆல் பெருக்குனா 40 நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ மேபி இது வரலாம். இங்கே 21 ஒரு 2ஆல் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 42ன்னு வரும். ஆனால் இங்கே 41 இருக்குது. அப்போ இது வராது. ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இப்போ இதுக்கு நம்ம செஞ்சு பார்ப்போம். வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 132. சுற்றளவு ஃபார்முலா 2πr. 2πr அப்படிங்கிறது 132. அப்போ ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிங்க. 2 இன்ட்டு பை இருக்க இடத்துல 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 132. 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். 132 இன்ட்டு 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2. 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. 1 இங்கே 6 மிச்சம் 1 6. 1 இங்கே 3 3 21. அப்போ ஆர் வந்து 21. ரேட் இது டயமீட்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 42. டி கண்டுபிடிக்க ஃபார்முலா 2r. அப்போ 2 இன்ட்டு 21 ஆன்சரு 42ன்னு வரும். சரிங்களா, அடுத்த சம் பாருங்க. இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர். ஆர் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 77 எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரம் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 77. இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 35 முறை சுற்றுது. அப்படி சுற்றிட்டே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரத்தை கவர் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு சுற்றளவு ஃபார்ம் என்ன? 2πr. அதாவது ஒரு சுற்றில் கடக்கும் தொலைவு. ரெண்டு இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு? 77. அடுத்து கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 11ன்னு வரும். சரிங்களா, அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, எத்தனை தடவை சுற்றுதான் எனில் 35 முறை. அப்போ 35 முறை சுற்றும் போது கடக்கும் மொத்த தொலைவு
கடக்கும் மொத்த தொலைவு என்ன பண்ணணும் அப்படின்னா 35ஆல் பெருக்கிடுங்க. 35 இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 11 சரிங்களா. 35 2 70 ஓகே. இங்கே 22 இன்ட்டு 11 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 22 இன்ட்டு 7 என்ன வரும்? 20 7 140 7 14 அப்போ 154 ஒரு 0 இன்ட்டு 11. அடுத்து 11ஆல் பெருக்கும்போது ஈஸி 1 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9. இப்போ 16,940 பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மால் சம் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஓகேவா. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சுற்றுல கடக்கும் தொலைவு, அதுக்கப்புறம் அவங்க எத்தனை தடவை சுற்றுதுன்னு பாருங்கள், அதால் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி ஒரு சம் இருக்கும். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் டயமீட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே. டி வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.4. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா d/2. அப்போ 1.4/2 ஆன்சர் வந்து 0.7. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 7/10 எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அது 150 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 6 இருக்கிற இடத்துல 7/10. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 150 முறை சுற்றும் போது கடக்கும் மொத்த தொலைவு. இதை கேன்சல் பண்ணான்னா அப்படியே வச்சுக்கிடுவோம் சரிங்களா. மொத்த தொலைவு என்ன வரும்னா 150 முறை சுற்றுது, ஒரு சுற்றுல கடக்கும் தொலைவு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 1/10. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். 15 2 30 இன்ட்டு 22 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 22 3 66 ஒரு 0 அப்போ 660ன்னு வரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு இங்கே தொலைவு தான் கேட்குறாங்க சரிங்களா. தொலைவு அப்படின்னா மீட்டரில் தான் குறிப்போம். ஏரியா வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 660 மீட்டர்னு வரும். இப்படியும் ஏமாற்றுவாங்க சரிங்களா. கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கிளிக் பண்ணிடுவோம் ஓகே. இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வரக்கூடாது, மீட்டர் தான் நமக்கு வரணும். பெரிமீட்டர் சுற்றளவு அப்படின்னாலே ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டோட இது என்னன்னு பாருங்கள், மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் நம்ம மீட்டரில் தான் எழுதணும். இது பரப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயரில் எழுதணும் ஓகே. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என காட்டுக அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு பெரிய சைஸில் ஒரு இரும்பு கம்பி இருக்குது. அதோட நீளம் வந்து 1320 சென்டிமீட்டர். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 மீட்டர் ஆழமுள்ள வட்டங்களாக மாற்றுறோம் சரிங்களா. இதை வந்து 7 சென்டிமீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி வட்டமாக மாற்றுறோம். அப்படி மாற்றினா எத்தனை வட்ட கம்பி கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா மேலே வந்து கம்பியின் நீளம் பை கீழே வந்து வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன் சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சரிங்களா. இது வந்து எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வட்ட கம்பியை சின்ன சின்ன கம்பியாக பிச்சு வைப்போம். அதை தான் இப்படி வட்டமாக மாற்றுவோம். அப்போ இந்த இதைத்தான் அப்படி பெண்ட் பண்ணி சர்க்கிளாக நம்ம மாற்றுறோம் கரெக்டாக. அப்போ இதுதான் நமக்கு தேவை, அதுதான் வட்டத்தோட சுற்றளவு. மொத்த கம்பியோட நீளம் வந்து எவ்வளவு? 1320. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லாம் 2 × 2πrன்னு வரும் சரிங்களா. அப்போ 2 ×
22/7 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு 7ன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக 7 சென்டிமீட்டர் ஆரம்பில். அப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 6 மிச்சம் 1 6 0 1 இங்கே 3. அப்போ மொத்தமாக எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 30 கிடைக்கும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 28 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள சாகச வளையத்தின் பரப்பளவை காண்க. சாகச வளையம் அப்படின்னா வட்டத்தை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து நமக்கு விட்டம் கொடுத்துருக்காங்க. டி = 28. அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 28/2 14ன்னு வரும். சரிங்களா? வட்டத்தோட பரப்பு வந்து πr². அப்போ 22/7 இன்ட்டு ஆர் வந்து 14 இன்ட்டு 14 1 இங்கே 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 22 இன்ட்டு 14 இன்ட்டு 2 28. இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா இதை 2 இன்ட்டு 11 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? 28 இன்ட்டு 2 என்ன வரும் 56 இன்ட்டு 11 5 6. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11ன்னு வரும். கரெக்டாக? அப்போ நடுவில் ஒரு 1 போடுங்க, மீதி இருக்கிற 1 இதோட சேர்த்து விட்டுருங்க. 616. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். 11ஆல் பெருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ 56 இன்ட்டு 11 இருக்கா, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 6 நடுவில் 1 நான் ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 2 டிஜிட்டோட கம்மியாக வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் 9 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கரெக்டாக இங்கே அப்படியே போட்டுடலாம். 9 விட பெருசாக 10 11 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 11ன்னு வரும். அப்போ கடைசி டிஜிட்டை இதில் போட்டுருங்க. மீதி என்ன இருக்குது ஒரு 1 இருக்கா, அதை இதோட ஆட் பண்ணிடுங்க. 5 + 1 6ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர்² எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் ரேடியஸும் டயமீட்டரும் நம்ம கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. சரிங்களா? வட்டத்தோட பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2464 சென்டிமீட்டர்². வட்டத்தோட பரப்பு ஃபார்ம்னா என்ன, πr² = 2464. பை அப்படிங்கிறது என்ன 22/7 இன்ட்டு r² = 2464. அப்போ r² வந்து நமக்கு என்ன வரும் 2464 இன்ட்டு 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 22 இங்கே ஒரு 1 மிச்சம் ஒரு 2 திருப்பி ஒரு 1 மிச்சம் ஒரு 4 112ன்னு வரும். இப்போ இதை சின்ன சின்ன நம்பராக பிரிச்சுடுங்க. 112 7ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1 7 7 மிச்சம் ஒரு 4 6 7 42. அப்போ 16 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 16 ஸ்கொயர் ரூட்னு வெளியில் எடுத்தால் 4ன்னு வரும். இந்த 2 7லேருந்து ஒரு 7 வெளியில் வரும். அப்போ ஆர் வந்து 28ன்னு வரும். சரிங்களா? அப்போ டயமீட்டர் வந்து என்ன வரும் 2r வரும். அப்போ 2 இன்ட்டு 28 ஆன்சரு 56ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். சரிங்களா? அதே தான், இது மட்டும் வார்த்தையை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்பர் அதே தான் 2464. இதுலேயும் 2464. சரிங்களா? கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 மீட்டர்² பரப்பளவுள்ள பகுதியில் புல்லை மேய முடியும் எனில் அந்த கயிற்றின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கயிறு இருக்குது. சரிங்களா? அந்த கயிறோட இங்கனுக்குள்ள ஒரு மாடு கட்டியிருக்கோம். அது வந்து அந்த கயிறு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதை சுற்றி உள்ள எல்லா பரப்பையும் எல்லா இதுலேயும் உள்ள புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த கயிற்றோட நீளம் என்ன, ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரப்பு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2464. கிட்டத்தட்ட அந்த போன சம் அதே தான். ஓகேவா? இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ அரை வட்டம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு வட்டம் இருக்கு, இது என்னோட மையம். மையம் வழியா 2ஆ பிரித்தோம் அப்படின்னா நமக்கு அரை வட்டம். இது ஒரு அரை வட்டம், இது நமக்கு ஒரு அரை வட்டம். சரிங்களா? 2ஆ பிரியும். இதே இது 4 இதாக பிரித்தா அப்படின்னா கால் வட்டம் மாதிரி நமக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி கிடக்கும் சரிங்களா. இப்போ வட்டத்தோட பரப்பு என்ன, பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. அரை வட்டம் அப்படின்னா, அரை வட்டத்தின் பரப்பு அப்படின்னா வட்டத்தை எத்தனையா பிரிக்கிறோம், ரெண்டா பிரிக்கிறோம். அப்போ வட்டத்தோட பரப்பையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டா பிரிக்கணும். பை ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வரும் சரிங்களா. இதே இது கால்வட்டம் அப்படின்னா, கால்வட்டத்தின் பரப்பு அப்படின்னா வட்டத்தை எத்தனையா பிரிக்கிறோம், மொத்த ஏரியாவை 4 பங்கா பிரிக்கிறோம். அப்போ பை ஆர் ஸ்கொயர் பை 4ன்னு வரும் சரிங்களா. இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வட்டத்தோட பரப்புக்கும் அரை வட்டத்தோட பரப்புக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வட்டத்தோட பரப்பு ஃபார்ம் என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு. அரை வட்டத்தோட பரப்பு ஃபார்ம் என்ன, பை ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வரும் கரெக்டாக. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1:1/2ன்னு வரும் கரெக்டாக. இந்த 2 அப்படி இங்கே கொண்டு வந்துருங்க, 2:1ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வட்டம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நடைபாதையோட பரப்பு அந்த மாதிரி பார்ப்போம் சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைபயிற்சி பாதையும் உள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10, உள்வட்ட ஆரம் 3 எனில் நடைபயிற்சி பாதையின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட மையப்பகுதி, அதை சுற்றி ஒரு வட்ட வடிவ நடைபாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து உள்வட்ட ஆரம், இது வந்து வெளிவட்ட ஆரம். உள்வட்டத்தோட ஆரம் வந்து 3, வெளிவட்டம் வந்து 10. இப்போ கொஸ்டின் வந்து இந்த நடைபாதையோட பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நடைபாதையின் பரப்பு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். பையை காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா என்ன வரும், கடைசி ஃபார்முலா ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 10 - 3 10 + 3 சரிங்களா. அப்போ 22/7 இன்ட்டு 10ல் 3 போயிடுச்சுன்னா 7 13ன்னு வரும். இதுவும் அடி ஆயிரும். இதையும் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும், 2 × 11 × 13 கரெக்டாக. இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 26 × 11. ஆன்சர் வந்து 2 6. இது ரெண்டையும் பெருக்குனீங்க கூட்டினீங்கன்னா 8ன்னு வரும். அப்போ 286. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர், அதனை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள, இது அடுத்த மாடல் சரிங்களா. என்ன அப்படின்னா ஒரு பூந்தோட்டம் இருக்கு. அந்த பூந்தோட்டத்தோட ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 சரிங்களா. இப்போ 21 சாரி 14 மீட்டர் அகலம் உள்ள சரிங்களா. ஒரு 14 மீட்டர் அகலம் உள்ள திருப்பி ஒரு வட்டம் இருக்கு ஓகேவா சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்க எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பு. வட்டப்பாதையின் பரப்பு ஃபார்முலா என்ன, பை ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். அப்போ நமக்கு ஸ்மால் ஆர் வந்து என்னன்னு தெரியும், கேபிட்டல் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா, இது மொத்தமாக எவ்வளவு, ஒரு 21. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு கேபிட்டல் ஆர்ஸ்லாம். இது வந்து ஸ்மால் ஆர், இது வந்து அகலம். ஸ்மால் ஆரையும் அகலத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு லார்ஜர் ஆர், பெரிய வட்டத்தோட ஆரம் கிடைக்கும். அப்போ ஆர் வந்து என்ன வரும்னா 21 + 14, அப்போ 35ன்னு வரும். 22/7 இன்ட்டு 35 - 21, 35 + 21 சரிங்களா. அப்போ 22/7 இன்ட்டு 35ல் 21 போயிடுச்சுன்னா 14, இங்கே 56, 1 இங்கே 2 சரிங்களா. அப்போ 2 × 11 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும், 100, 106, 112. இதையும் பெருக்குனீங்கன்னா 2 2 4 இன்ட்டு 11 சரிங்களா. அப்போ 2 4, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4, அப்போ 24 64. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான்.
அகலம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஆர் என்ன வரும்? 76 + 2 ஆன்சரு 78. எப்பவும் போல் பரப்பு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 180 வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா? அந்த ஆன்சரை எதால் பெருக்கிடுங்க அப்படின்னா 180ஆல் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி லைட்டாக செக் பண்ணிப்பாங்க. அதே கான்செப்ட் தான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நடைபாதையின் பரப்பு ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை 180 ரூபாயில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். அடுத்து, ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ளது. சரிங்களா, ஒரு தரை இருக்கு. அந்த தரை வந்து 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணுறோம்? அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு மேலே வந்து ஒரு மேட்டு கணக்காக போடுறோம். சரிங்களா, இந்த மாதிரி போடுறோம். அந்த மேட்டோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7, 5. இப்படி போடும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் கவர் ஆகாமல் இருக்குது. கரெக்டாக அந்த ஸ்பேஸோட ஏரியா என்ன? அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பு என்ன? அதாவது இதுதான் நமக்கு கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்ன? செவ்வக வடிவ பாதையின் பரப்பு ஃபார்முலா வந்து L × B. பெரிய செவ்வகத்தோட பரப்பு மைனஸ் சிறிய செவ்வகத்தின் பரப்பு. ரொம்ப சிம்பிள் தான். 10 × 8 மைனஸ் 7 × 5 5 80 5 35. கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 45 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த சம் பாருங்கள். 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஷீட்டு நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா, அதோட லென்த்து வந்து 23, 11. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா பக்கமும் ஒரு 3 சென்டிமீட்ரு மார்ஜின் போடுறாங்க. அப்படி மார்ஜின் போட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். சரிங்களா, ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓவியம் வரைகிறாங்க. இப்போ கொஷின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த விளிம்பு பகுதியோட பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஃபார்முலா என்ன நமக்கு? பெரிய செவ்வகத்தோட பரப்பு மைனஸ் சின்ன செவ்வகத்தோட பரப்பு. கரெக்டாக? இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ பெரிய செவ்வகத்தோட மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும், சின்னது வந்து நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? ஒரு 3 இருக்கும். கரெக்டாக? இது எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் 3 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இது வந்து என்ன வரும் அப்படின்னா 23 மைனஸ் 3 + 3. ஏன்னா இந்த மொத்த லென்த் வந்து 23, அதுலேருந்து ஒரு 2 3 நம்ம எடுத்து விட்டுருணும். சரிங்களா, அப்போ 23 மைனஸ் 6 ஆன்சரு 17 வரும். கரெக்டாக? இங்கே மொத்தம் 11, அதுலேருந்து 2 பக்கமும் ஒரு 3 3 சென்டிமீட்டரை கட் பண்ணி விட்றோம். இது ஒரு 3 சென்டிமீட்ரு, இது ஒரு 3 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணி விட்றோம். அப்போ இது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 5 வரும். 23 × 11 மைனஸ் L × B வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 17 × 5. இதை பெருக்கினா எவ்வளோ வரும்? 211 பெருக்குது 2 3 2 + 3 5 மைனஸ் 17 5 எவ்வளோ வரும்? 15 5 75, 17 5 85 வரும். சரிங்களா, இப்போ கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னா 168 வரும். சரிங்களா, 253ல் 85 போயிடுச்சுன்னா
இங்கே 4, இங்கே 13, 8 சரிங்களா. இங்கே 1, இங்கே 14, 14 8 பேசினா 6, 1 168. அப்போ இந்த ரீஜியனோட பரப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா 168ன்னு வரும் சரிங்களா. இந்த சம் வந்து கொஞ்சம் முக்கியமானது, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய களத்தினை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் மொத்தம் 2112 செலவாகிறது. அந்த குதிரை பந்தய களத்தின் விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குதிரை பந்தய களம் இருக்குது, அதை சுற்றி வேலி அமைக்கிறாங்க. அந்த வேலி அமைக்க மொத்த செலவு வந்து என்ன அப்படின்னா 2112 சரிங்களா. 2112. 1 மீட்டருக்கு வேலி அமைக்க எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 8 ரூபாய். அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த குதிரை பந்தய களத்தின் விட்டம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. விட்டம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு மொத்த செலவு பை 1 மீட்டருக்கு ஆகும் செலவு சரிங்களா. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. இங்கே மொத்த செலவு எவ்வளவு? 2112 சரிங்களா. 1 மீட்டருக்கு ஆகும் செலவு வந்து 8 ரூபாய். ஓகே, இப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? 2 × 22/7 × r ஈக்குவல் டு இங்கே கேன்சல் பண்ணால் 2 16, மிச்சம் ஒரு 5, 51 அப்படின்னா 6 8 48, மிச்சம் ஒரு 3, 4 8 32ன்னு வரும் சரிங்களா. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. 264 × 1/2 × 7/22. இதையும் கேன்சல் பண்ணால் 1 இங்கே 2, 1 இங்கே 6. அப்போ 6 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 42. அப்போ விட்டம் வந்து என்ன வரும்? 2r. அப்போ 2 × 42 84ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் ஒரு 3 சம் நமக்கு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, மொத்தமாக இவ்வளோ செலவாகுது வேலி அமைக்க, 1 மீட்டருக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னா விட்டம் அல்லது ஆரம் என்னன்னு கேட்பாங்க. இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த செலவு பை 1 மீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டருக்கு ஆகும் மொத்த செலவு சரிங்களா. இதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடும் சரிங்களா. இந்த சம் கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இதோட வட்டமும் நடைபாதையும் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் இந்த கான்செப்ட் ரெண்டுமே. ஸோ கிளாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு புக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்கும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இதை நல்லா கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், சரிவகம், இணைகரம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வட்டம் பார்த்து முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நடைபாதையின் பரப்பு, ஏரியா ஆஃப் பாத் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இதோட இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்ததில் ரிமைனிங் உள்ள கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.